ஜனநாயகன் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். தாவேக்காக்கும் ஆளுங்கட்சி திமுகவுக்கும் ஒரு பயங்கர டிஸ்பியூட்டுன்னு ஒரு புரளி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வதந்தியாகவே வருது. எங்கே பார்த்தாலும் ஜனநாயகம் படத்தை நிறுத்திட்டாங்க, அதை தடை பண்ணிட்டாங்க. அப்படின்னா தணிக்கை குழு போட்ட வழக்கு அப்படியே ஓடிட்டு இருக்குது. நீதிமன்றங்கள் தணிக்கை குழு ஒரு வழக்கு போடுது, அது மாதிரி அப்பீல் போகுது. ஸோ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடலன்னா அந்த தரப்பில் கேட்டிங்கன்னா திமுக அரசு தான் ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னா அவர் இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயகன் படமே வந்து லீக் ஆகி வெளியே வருது. முதல் நாள் 5 நிமிஷம் படம் வருது. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு முழு அந்த ஃபுல் படமே, அதுவும் ஹெச்டி பிரிண்ட்டு, தேட்டரில் வந்து எப்படி பார்ப்பீங்க அந்த பிரிண்ட்டு வந்து வெளியே வருது. ஸோ இது வந்து வீடியோ பைரசியில் வருது இல்லையா, வீடியோ பைரசி. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாவம் தான். ஒரு தயாரிப்பாளர் எத்தனையோ கோடி பணத்தை போட்டு ஒரு சினிமா படத்தை ஒரு எடுத்து வெளியேறும்போது அந்த படத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் எப்படியோ ஒன்று திருடி வீடியோ பரிசத்துக்கு வெளியே போட்டு விட்டுறீங்க. எத்தனை பேர் ஓசியில் பார்த்துட்டு போயிடறான். இதை வந்து தாவேக்காவே பண்ணாங்களா, இல்லை திமுக பண்ணாங்களா, இல்லை வேண்டாதவங்க வேறு யாராவது பண்ணாங்களான்னு தெரியாது. அது இனிமேல் தான் விசாரணை எல்லாம் போகும். ஆனால் எலெக்ஷன் டைமில் அது வந்து வெளியே வருது. நடிகர் அமீரோட ஸ்டேட்மெண்ட் வேறு. அதில் என்னென்னா, அதுலேயும் நீங்கள் வந்து தீவிரவாதியாக முஸ்லீம்களை தானே காட்டுறீங்க அப்படின்னு அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒன்று போடுறாரு. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, அரசியலில் வந்துட்டால் என்ன வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். அதுக்காக இந்த வீடியோ பைரசியில் ரிலீஸ் ஆகாத படத்தை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறீங்க பார். இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். அதே போல் அந்த வீடியோ பைரசி சட்டங்கள் வந்து கடுமையாகணும். ரெண்டாவது சொல்லிங்கன்னா அந்த குட்டி மூவிஸ் இருக்குது, அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் வந்து அன்றைக்கே ரிலீஸ் டேட்டுக்கே வந்து அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து அதை வந்து இந்த காவல்துறை தான் அதற்கான ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நம்ம தமிழக காவல்துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் லேபே இருக்குது, ஒரு மாடர்ன் லேபே இருக்குது. இருந்தும் அவன் யாரா அவர் அப்பேற்பட்ட தில்லாலங்கடியாக போடுறான். அவன் ஒவ்வொரு படமும் டவுன்லோட் பண்ணும்போதும் அதை வந்து எடுத்து போட்டுடுறான் வீடியோவில். இதெல்லாம் மீறி தான் நம்ம தமிழ் படங்கள் ஓடுது. இப்போது இந்த வீடியோ பைரசியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த குட்டி மூவிஸு, இந்த தமிழ் ராக்கர்ஸு, இந்த மாதிரி வீடியோ சைட்லாம் இல்லை, இல்லீகலாக போடுற வீடியோ சைட்லாம் இல்லைன்னா அந்த படம்லாம் உண்மையிலே நல்லா ஓடும். நம்ம ஏழையான தயாரிப்பாளர்லாம் நொடிஞ்சு போய் புது முகங்களில் வந்து ஒரு படம் எடுத்து விட்றாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல படங்கள். அயோத்தியா போன்ற படங்கள்லாம் மிகச்சிறந்த படங்கள். ஸோ அந்த படம்லாம் வந்து ஓடலை, தேட்டர் கிடைக்காம ஓடாமலே வந்து கலைஞர்கள் நலிந்து விடுகிறார்கள். இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த வீடியோ பைரசி டைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த படங்கள்லாம் வந்து மற்ற சைட்டில் வராமல் இருந்தாலே நிச்சயமாக நல்ல படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருப்போம், ஒரு கூட்டம் இருக்கும். நல்ல படங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவன். ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீனியாக அமையும், அவர்களுக்கு வந்து ஒரு வருமானமாக அமையும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம டைட் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பைரசி செல்லை வந்து டைட் பண்ணணும்.